ஏட்டி எசக்கி, உங்க அண்ணன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, இப்ப என் கூட கிளம்பி வரப்போகுதியா இல்லையா? அவன் இவ்ளோ தூரம் இறங்கி வந்து கெஞ்சறான், நீ சரின்னு சொன்னதா என்னடா? இப்ப என்ன உங்களுக்கு? என் தங்கச்சி அவங்க கூட போனோம், அதானே? போய் அவங்க அப்பன் இவளை குடும்பம் பண்ணணும், இங்க உட்காந்து எல்லாரும் அழுவணும். இல்லை, நீ கூப்பிட்டா வந்தாள்னா கூட்டு போல. ஏ பாண்டி, நீ கூப்பிடு. தரட்டி, இப்பவும் உன் மேல எனக்கு பாசம் இருக்கு, காதலும் இருக்கு. எனக்கு பொண்டாட்டின்னா அது நீதான்னு நினைக்கிறேன். உனக்கு என் கூட வாழ பிடிக்குதா இல்லையா? மாமா, நீ தானே மாமா என்னோட உலகம். அப்பனா என் கூட புறப்பட்டு வா. நான் தான் உன் புருஷன் நீ நினைச்சா இப்பவே என் கூட வா. ஏசக்கி, சொன்னா கேள்றி, நீதான் வேணும்னு வந்து நிக்கிறான், போயே. எசக்கி, நான் தான் வேணும்னு நீ நினைச்சா இப்பவே என் கூட கிளம்பி வா. எசக்கி, வரப்போறியா இல்லையா? எங்க அண்ணன் சொல்லாம நான் உங்க கூட வரமாட்டேன் மாமா. கேட்டல, என் தங்கச்சி வாயாலே சொல்லி கேட்டல்ல. போறவண்ண, நீ கிளம்பு. இதான் உன்னோட முடிவா? சரிடி, உனக்கு உன் அண்ணன் தான் முக்கியம்னா நீ இங்கே இருந்துக்க. ஆனா ஒண்ணு, வெக்க மானத்தை விட்டு நான் வந்து இந்த வீட்டுல கெஞ்சிருக்கேன், நீ தான் வேணும்னு தேடி வந்து நின்றுக்க. வேணாம்னு ஒத்த வார்த்தையில என்ன தள்ளி விட்டுட்டல. இப்ப சொல்லுதாண்டி, உனக்கு நான் வேணான்னா எனக்கு நீ வேணாம். என்னடா சொல்ற? போதும்னு நீ முடிவு பண்ணிட்டா எனக்கும் போதும், அம்புடுதான். இதோட நம்ம உறவு அந்து போச்சு. இனி ஒரு நாளும் நீ தான் வேணும்னு இந்த வீட்டு படி ஏறி நான் வரமாட்டேன். வேணாம்னு என்ன சொல்லிட்டல, அப்ப நீ என்ன மறந்து. இனிமே நீ யாரோ நான் யாரோ. பாண்டி, டேய், ஒரு நிமிஷம் இருடா. டேய், சொன்னா கேளுடா பாண்டி.
இல்லை, அவன் சொல்றதுக்குலாம் நீ வருத்தப்படாதல. அவன் அப்படிலாம் செய்ய அவன் கிடக்காமல. அக்கா நில்லுக்கா. உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயம் இல்ல. இப்ப நீ செஞ்சது பெரிய தப்புன்னு நினைச்சு நிச்சயம் பின்னாடி ஒரு நாள் வருத்தப்படுவ. நிச்சயம் நீ புலம்புவடா. இல்லை, இப்பதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டனே. ஒரு மோர் குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். டக்குன்னு கொண்டு வந்து நிக்க மனசெறிஞ்சு செய்யறா பாரு. அவ தான் பண்டாட்டிங்கிறவ. என்ன டாக்டர், ரொமான்டிக்ஸா பாக்குற மாதிரி இருக்கு. அப்படியே கழிச்சு சாப்பிடுற மாதிரி பாக்குதிய. என்ன விஷயம்? அப்படியே உன் கொழுத்தை நெரிச்சு ஏன்டா இப்படி பண்ற? பாவம்டா பாண்டி. முன்னாடி மாதிரி இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும். அடி வாங்கிட்டு போயிருந்திருப்பான். முன்ன மாதிரி நான் இருந்திருந்தா. டேய், அவன் அவ்வளோ பொறுமையா ஒரு நல்ல புருஷனா வீடேறி வந்து கூட என் பொண்டாட்டி அனுப்பி வைன்னு கேக்குறான்ல. அனுப்பி வச்சாதான் என்ன அவனுக்கு வரல. அவனுக்கு சொன்ன பதில் தான் இப்போ உனக்கும் சொல்லுதேன். என் தங்கச்சி எங்கிட்ட அனுப்ப முடியாது. அந்த வீட்டுல அவளுக்கு பாதுகாப்பு கிடையாது. புரியுதா? அவன் என்ன இசைக்கு விட்டு கொடுத்தானா? அப்பாவையே கொளுத்துற அளவுக்கு போனானா இல்லையா? கொளுத்த தானே போனா. கொளுத்துனானா? இல்லல்ல. இல்லை, உன் அப்பனோடையும் அத்தையோடையும் தலையை அவன் வெட்டி என் முன்னாடி கொண்டு வந்து, மாமா இனி அந்த வீட்டுல எந்த பயமும் இல்ல, உன் தங்கச்சி அனுப்பி விடுன்னு சொன்னா நானே அவ கையை பிடிச்சி இந்தாடா மாப்பிள்ள கொண்டு போடா அவளன்னு சொல்லிருக்க மாட்டேனா? என்னடா இன்னமும் ரத்த வெறி பிடிச்சவ மாதிரியா பேசுவ? உனக்கு கோவம் குறையவே குறையாதா? உன்னைய பார்த்தா அப்படியே எனக்கு ஐரமி ஞாபகம் வருது. இப்ப பேச்ச மாத்தாத. இப்போ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இலை, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? இது என்ன ஒரு நிமிஷம் கோவத்துல எடுத்த முடிவா? என் தங்கச்சியுடைய வாழ்க்கைய நல்லா யோசிச்சு ஆலோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அடுத்து வீரா கனிக்கெல்லாம் கல்யாணம் ஆனாலும் அவங்க இந்த வீட்ல இருந்து தான் புருஷனோட வாழணுமா? அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா தாராளமா கட்டி கொடுக்க. இந்த நியாயம் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தானா? ஒரே ஏத்துக்கிடுச்சுன்னா சந்தோஷம் தானே. இல்லை, பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டை தவிர பாதுகாப்பான இடம் வேற எங்கெல்லாம் இருக்கு சொல்லு. அப்ப சரி, கிளம்பு. நான் எங்க வீட்டுக்கு போறேன், நீ அங்க வந்து என் கூட வாழ. வா, கிளம்பு போவான். சந்தோஷமா போவான். வா, சந்தோஷமா வாரேன். சும்மா இதெல்லாம் பேச்சுக்கு சொல்லாத. நடைமுறையில அதெல்லாம் நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. ஏம்ல, உண்மையிலேயே மனசாரதாம்ல சொல்லுதேன். வா, வீட்டுக்கு போவான். நான் சொல்லுவோம்ல, என் ஃப்ரெண்டு அரவிந்தன் ஒருத்தர் இருக்கான்ட்டு. அவங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் ஆனா புருஷங்காரன் தான் பொண்ணு வீட்டுல போய் இருப்பானா. கல்யாணத்தப்ப பொண்ணு வீட்டுல ஒரு வீட்டை சீரா எழுதி கொடுத்துருவாங்களாம். அந்த வீட்டுல மாப்பிள்ள, பொண்ணு, பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்தே வாழ்வாங்களாம். பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு மரும கூட வாழ்றதை விட மகளோடவே சேர்ந்து வாழ்றது ஹாப்பி தாம்ல. அவங்க பழக்க வழக்கம் அப்படி இருக்கலாம். அப்படின்னா நம்ம வீட்டுல நல்ல விஷயம் எங்க நடந்தாலும் அதை ஏத்துக்கிடணும்ல. இப்ப பெத்தவங்க பொண்ணு கூட இருந்தா கடைசி காலத்துல அந்த பொண்ணு அந்த பெத்தவங்களை நல்லபடியா பாத்துக்கிடுவாளா. எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்ல. காலங்காலமா அவன் ஊர்ல நடக்கிற ஒரு நல்ல விஷயம், அதை நாம ஏத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்னொன்னு தெரியுமா? அந்த குடும்பங்கள் எல்லாம் மாமியார் குடும்பம் கிடையாது, மாமனார் குடும்பம் கிடையாது. பொண்ணுங்கெல்லாம் அவங்க நினைச்சதை படிக்கிறாவ. பிள்ளைங்களாம் அவங்க பெத்தவங்களோட வளர்றதுனால அந்த பெத்தவங்களும் அந்த பிள்ளைங்களாம் நல்லபடியா பாத்துக்கிட்டுதாங்க. இவங்களும் வெளியில போய் தைரியமா கை நிறைய சம்பாதிக்குதாவுல. அப்படியே நான் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் உன் அப்பனால என்ன கொல்ல முடியாது, கொளுத்தவும் முடியாது. கொளுத்தணும்னா நான் தான் உங்க அப்பா. ஏண்டா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு எதுல விளையாடுறதுன்னு விவஸ்தையே கிடையாதா? நீ பாட்டுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்க. ஏம்ல, சிரிச்சுக்கிட்டே பேசினா அதுக்கு பேர் காமெடின்னு அர்த்தமா? நான் ரொம்ப சீரியஸா சொல்றோம்ல. வா, நம்ம உங்க வீட்லயே போய் வாழ்வா. போடா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது.
விடு. டேய் விடுறா. எனக்கு உன் கூட வாழணும் அம்பிடுதேன். இல்லை நிஜமாவே சொல்லுதேன், அதுக்காக நீ என்னை நரகத்துக்கு கூப்பிட்டா கூட வருவேன். இந்த பன்னருவா நெத்திக்காக, பல பலன்னு பட்டாசா வெடிக்கிறது கண்ணுக்காக, மலராத கொழுக்கட்டை பூ மாதிரி மூக்குக்காக, ஆரஞ்சுல தேனை ஊத்தி வச்ச மாதிரி இந்த இதழா மாவன, இன்னைக்கு உன் விரல மட்டும் தான் கடிச்சு வச்சேன். அடுத்து இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா பேசு, கழுத்தை கடிச்சு வச்சிருவேன். போடா. மா, அண்ணன் தான் போயிருக்குல, கூட்டிட்டு வந்துருமா. இப்ப என்னத்துக்கு இம்பிட்டு பதட்டம் இருக்காதல. சம்புவும் அம்புட்டு கோவப்பட்டான், இவனுக்கு அவனுக்கு முட்டிக்காம இருக்கணுமே. மா, மைனி வந்துருமா. அண்ணன் கூப்பிட்டா வந்துராதா? அது என்னமோ சரிதான், இவன் மேலதான் அவ உசிரிய வச்சிருக்காளே. இவன் கண்ணு காட்டினா போதும், பின்னாடியே வந்துட மாட்டாளா? அத்தான் என்னத்தையாவது தடப்படாம இருக்கணும்லம்மா. அதாம்ல எனக்கும் கலக்கமா இருக்கு. அண்ணனா புருஷனான்னு வந்தா எசைக்கு யார் பக்கம் நிப்பான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். பாசம் தான் பெருசுனா மைனி அவங்க அண்ணன் பக்கம் தானம்மா நிக்கும். லவ் பெருசுனா நம்ம அண்ணன் பக்கம் தானே நிக்கும். மைனி யார் பக்கம் நிக்கும்னு தெரியலையேம்மா. மா, புல்லட் சவுண்டு, அண்ணன் வந்துருச்சுமா. பாண்டி, பாண்டி என்னலையாச்சு? எசக்கி எங்க? அண்ணே, என்னண்ணே இது? மைனியை கூப்பிட தானே போன, பெருங்கையோட வந்து நிக்க. என்னண்ணா ஆச்சு? ஹிலே, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம், பதிலே சொல்ல மாட்டேங்கிற. ஏண்ணே, என்ன நடந்துச்சு? இப்படி பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? மைனி வரலையா? ஏய், அவ வரமாட்டாடா. அவளுக்கு அவ அண்ணன் தான் முக்கியமா, அங்கதான் இருப்பாளா? போதுமா? அந்த சம்முவா அவளை அனுப்ப மாட்டானா. இசக்கி அங்கேயே தான் இருக்கணுமா? எனக்கு பொண்டாட்டி வேணும்னா நான் மானம் கெட்டு போய் அந்த வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணுமா? என்ன செய்ய? போயிடவா? ஹிலே, அப்படியாலே சொன்னா? இந்த எசக்கி என் மேல உயிரே வச்சிருக்கேன், தயிரை வச்சிருக்கேன்னு 1000 டயலாக் பேசினா. அவ கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அடிப்பாவி, அப்படியா சொன்னா? அந்த மானங்கட்ட பொழப்பு எனக்கு தேவையா? அப்படி ஒரு பொண்டாட்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ, என்னல நீயும் எதுக்குலே கோவப்பட்ட? கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம்ல. ஏன் எனக்கு மான ரோஷம் இல்லையா? இல்ல நான் கோவப்படக்கூடாதா? அம்பட்டு தாமா
அவ இங்க வர மாட்டா. நானும் அங்க போக மாட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. போதுமா? இனி எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசாத. அம்புடுதான். இலே பாட்டி பயலே, அத்தான் நான் பின்னாடி அம்புட்டு பேரும் ஓடினீங்களே, இப்ப என்னாச்சு? உன் கையில ஒரு தட்டை கொடுத்து சோத்துக்கு கியூல நிக்க விட்டானாவே. போக வேண்டித்தானே. இந்த ஒத்த ஓட்டி கூட கூட்டு போ. அவனும் ஒரு தட்டை கையில வச்சுக்கிட்டு உனக்கு துணையா பேசிக்கிட்டு இருப்பான். நீங்களும் உங்க அக்காவும் ஒன்னா ஜெயிலுக்கு போனா கூட தான் பேச்சு துணைக்கு சரியா இருக்கும். விளங்காதவன இங்க வந்து ஏன்ட்ட வாய் பேசு. அங்க உன் நொத்தா முன்னாடி கைய கட்டிக்கிட்டு நிப்படிய. என்ன சொல்லிருக்கான் பாத்தீங்களா? உன் அண்ணன் அங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரணுமா? நீ வீரா வீராந்த அழையுத போக வேண்டியதானே கூட. அவங்களுக்கு 2 வேலைக்காரங்க கிடைச்ச மாதிரியும் இருக்கும், 2 பேரு எனாமா கிடைச்ச மாதிரியும் இருக்கும்ல தம்பி. முத்து பண்டி, நீ அணைச்சி அணைச்சி எப்படி அருமையா வளர்த்த ஆளாக்கின. நீ என்ன இப்படி அந்த விரும்பை வீட்டுக்கா போத? அங்க போனேன்னு வையி, அந்த அரிசி மூட்டையும் புளி மூட்டையும் தொல்ல சுமக்க வச்சு அங்க குழம்புக்கு மசாலா அரைக்க வச்சிருவான். பொறவு அவன மாதிரி நீ அந்த அழுக்கி வெட்டி ஆகாத சட்டையும் போட்டுக்கிட்டு அங்க ஒரு ஓட்ட சைக்கிள் இருக்கா, அதை தூக்கிட்டு அலைய வேண்டியதுதான் நீ. ஏல தம்பி, அப்படி என்னல அந்த இசைக்கு சீமையிலே இல்லாத சிங்காரி அவ மொகரையும் மூஞ்சியும். ஏலே பாண்டி, அந்த இசைக்கு சிரிக்கி இருக்காளே, அவ உன் பக்கத்துல கூட நிக்க தகுதி இல்லாதவ. ஏல இங்க பாரு, விட்டத கரகம் பண்ணிட்டு அறுத்து விட்டுட்டு அடுத்த வேலைய பாப்பியா? அதைய விட்டுட்டு மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உள்ளார போய் உட்கார்ந்துகிட்ட பொம்பளையாட்டம். அக்கா படட்டக்கா, நல்ல துக்க படட்டம். அப்பனை எடுத்தெறிஞ்சு பேசி அந்த வீணா போனவ பின்னாடியே போனான்ல, அனுபவிச்சுத்தானே ஆகணும். அக்கா ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சக்கா, ஆண்டவன் இருக்கான், நிச்சயமா இருக்கான். அதுவும் இந்த சவுந்தரபாண்டி பக்கத்திலேயே தான் இருக்கான். இந்த கூறுகளுக்கு அது உரைக்கவே மாட்டேங்குது. அப்படி என்னல உனக்கு பிடிவாதம்? பாண்டி பைய வீடேறி வந்து எம்பட்டு தன்மையா கேட்டான். நானும் வந்து கேட்டுட்டேன், என் மவனும் வந்து கேட்டாச்சு. இன்னும் என்னல வேணும் உனக்கு? ஊருக்கு முன்னாடி உன் காலில் விழுந்து கேட்டாதான் என் மருமவளை அனுப்புவியா? அத்த, யாரு வந்து கேட்டாலும் என் தங்கச்சி இங்க இருந்து அனுப்ப முடியாது. அவ இங்கதான் இருப்பா. போதுமா? ஏம்ல, ஏன் அறிவோட தான் பேசுதியா நீ? அண்ணே, என்னென்ன சொல்லுதான் இவன்? நீ பெத்த பொண்ணோட வாழ்க்கைய முடிச்சு வச்சு மண்ணுக்குள்ள மூட பாக்குதான். இத பாத்துக்கிட்டு நீ வாயே திறக்காம இருக்க ஏன்னு? இனி என்னத்தா செய்ய சொல்லுத? நானே ஒரு ஒண்ணுக்கு மத்தவன். இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது புள்ளது பண்ணிருக்கேனா? நான் ஒண்ணுமே செய்யலையே. எல்லாத்தையும் அவன் தானே செஞ்சிட்டு இருக்கான். நான் ஏதாவது செஞ்சிருந்தேன்னா, ஐயா இதை செய்ய, இப்படி செய்ய, அப்படி செய்யன்னு சொல்லலாம். இப்ப நான் எந்த முகத்தை வச்சுட்டு அவன்கிட்ட சொல்ல முடியும்? எப்போ நீ ஏன் எப்படிலாம் பேச? உனக்கு என்ன இல்லை இந்த வீட்டில்? இந்த பாரத்த, எனக்கு தேவைப்படுறதுல ஒண்ணுதான். என் தங்கச்சிங்க என் கண்ணு முன்னாடி வாழணும். அவளுக்கு நிம்மதியா இருக்கிறத நான் கண்ணார பார்த்தாலே போதும் எனக்கு.
ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, உனக்கும் உன் மாமனுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லல. நீங்க 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் செய்திய. அந்த கொலகாரனை என்னைய சேர்த்து பேசுதியா நீ? பின்னல அந்த ஆளு எசக்கிய மவன் கூட வாழ்ந்துடவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறாரு. நீ இப்ப அவருக்கு தானே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க. என் காது பட சொல்லுதாருல, அவ கூட என் மவன் வாழ மாட்டான், அவ வாழ்க்கை நாசமாதான் போகும்னு. ஆமாத்தா, வெளிப்படையாவே சொல்றாரு. மைனியோட வாழ்க்கைய பாழாக்கிடுவேன்னு சொல்றாரு. டேய், ஓ ஈகோவுக்காக இப்ப எசக்கி வாழ்க்கையை நாசம் பண்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? இப்ப சொன்னியே, இதுதான்டி நெசம். இவனுக்கு வீம்பு, உங்க அப்பனுக்கும் வீம்பு. நல்ல வேளை பாண்டி வீம்பு பிடிக்கல. ஒவ்வொரு ஆம்பளைக்கும் ஒவ்வொரு வீம்பு இருக்கும்ல, அத சீண்டுனா ஆம்பளை வாழ்க்கையா போவோம், பொம்பளை புள்ள வாழ்க்கை தானே சீரழிஞ்சு போவோம். எலே மறுபடியும் கேக்குதல்ல, கையேந்து கேக்குத. வேண்டாம் சாமி, எசக்கி வாழ்க்கைய நீயே கெடுத்துறாத, அவளை வாழ விடு, என் கூட அனுப்பி வைல.